ஹலோ ஆல் வணக்கம். ஒரு இங்கிலீஷ் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு சோகமான டே. ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது ஆஷஸே ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 2025ஓட ஆஷஸ். ஆஷஸோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி போச்சு என்ன ஏதுன்றதை பேசுகிறதுக்கான ஒரு எபிசோடு தான் இது. பட் ஆனால் டு பிகின் வித், இங்கிலீஷ் டீம் சப்போர்ட்டராக வெரி 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 ஹியூஜ்லி டிஸப்பாயிண்டட். அதை விட ரொம்ப முக்கியமாக ரொம்ப கோவமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் டீமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ அதை பற்றி பேசலாம். மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. ஆஷஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. எப்படி போச்சு? நீங்கள் இந்த இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா டே ஒன்லேருந்து? அஸ் அ நியூட்ரலா எனக்கு வந்து அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் நல்லா இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது நான் இங்கிலாந்து இப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அது ஒரு அவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இல்லை. நான் அதனால தான் சொல்லேன். நான் என்ன யோசித்தேன்னா, ஆஸ்திரேலியாவும் இதுக்கு ஈக்குவலாக ஏதாவது கொஞ்சம் புவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துருமோ அப்படின்னு நினச்சி நான் கன்சர்னாக இருந்தேன். பட் அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட பிளானை கிளியராக ப்ளே பண்ணனால அட்லீஸ்ட் இட் வாஸ் ஓகே. இட் வாஸ் அ ஓகே மேட்ச். ஓகே, நம்ம இது வந்து இங்கிலாந்து வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காபாவில். ஸோ நம்ம அதை பற்றி நிறையவே பேசியிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி, இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பிங்க் பால் டெஸ்ட் வேறு, அதையும் பற்றி நம்ம பேசணும். ஆனால் இங்கிலாந்து வந்து ஒரு ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் வார்ம் அப் கேம் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் ஓகே அப்படின்னு சொன்னோம். ஐ திங்க் வில் ஜாக்ஸ் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் மார்க்வுட் இன்ஜுரி. அதுவுமே வந்து ஃபைன் தான், இந்த ஸ்குவாடில் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு. டாஸும் ஜெயிச்சாங்க. அண்ட் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஓப்பனிங் ஸ்டாண்டுமே வந்து, அதாவது ஓப்பனிங் செஷனுமே நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்கள். இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாண்டை பற்றி பேசணும்னா நமக்கு வந்து ரூட்டோட 100 இன் ஆஸ்திரேலியா, அவருக்கு அட்லீஸ்ட் மங்கீஸ் ஆஃப் ஹிஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து உண்மையிலே ரீலி பாசிட்டிவ் திங். இன்ஃபேக்ட் நம்ம பேசியிருந்தோம்ல, ஹைடன் வந்து நியூடா ரன் ஆகிறத நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அந்த இது ரிசால்வ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஜாக் க்ராலியுமே வந்து he was like good, நல்லா ஆடிக்கிட்டு நல்லா தான் ஃப்ளூவெண்ட்டாக போயிட்டு இருந்தது. அவங்க 2 பேரை தவிர எல்லாருமே வந்து ஓடிஐ T20 தான் விளையாண்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லை, அதுதான் நான் வந்து இப்போ வந்து எனக்கு எப்படி வந்து ஒரு டவுட் இருக்குன்னா, இந்த டீமை வச்சுட்டு நீங்கள் இது மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஓவராக வந்து நீங்கள் வந்து நாங்கள் அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணிவிடுவோன்னு கொடுத்த எஃபெக்ட்னால நாங்கள்லாம் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை வந்து தப்போ அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஆஸ் அ ஃபேனாக வந்து எனக்கு ரியலைஸ் ஆகுது. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பென்டெக்கட்டாலேயோ ஆலிபோப்பாலேயோ ஒரு பெரிய இன்னிங்ஸ், அதாவது வந்து ஒரு 30 ஓவர் நின்று நீங்கள் வந்து அந்த டைம் ஆன் த கிரவுண்ட், டைம் ஆன் த ஃபீல்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட கேம் அவங்க வந்து ரெடி ஆனதே வந்து அந்த மாதிரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்களோ. டெஸ்ட் மேட்ச் இதை வச்சு வின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அது டோட்டலி ராங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ. இல்லை, என்னோட வியூ வந்து என்னன்னா, அகைன் நம்ம சில ஷார்ட்ஸ்லாம் நம்ம ஆஃப்லைன் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஹாரி ப்ரூக்கோட ஷாட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து தேவையில்லாத ஒரு பாலை போய் ஸ்டார்க்கை வந்து சேஸ் பண்ணி இது பண்ணாரு. நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க இங்கிலாந்து டீம் சரியில்லை சரியில்லை. என்னைய பொறுத்த அளவுக்கு என்னோட வியூ வந்து தே ஸ்டில் ஹாவ் த ஸ்கில்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் ஜஸ்ட் தட் தே ஆர் நாட் எக்ஸிக்யூட்டிங் இட் ஆர் இட்ஸ் நாட் கரெக்ட் இன் தேர் மைண்ட் செட். ஓகேங்களா? அதாவது நீங்கள் பென் டக்கெட்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து எனக்கு 50-60 அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் நாட் அ ஃபேர் ஆஸ். நீங்கள் சொன்ன மாதிரி பென் டக்கெட்டை வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட்டோ இல்லை திடீர்னு வந்து ஒரு குயிக் 100 அந்த மாதிரி அடிப்பார், அது எதிர்பார்க்கலாம். ஆனால் ஜாக் க்ராலி, ஓலி போப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக்குலாம் வந்து கிளியராக அவங்களுக்கு வந்து ரோலை டிஃபைன் பண்ணி, போப் நீ தேர்டு ஒன் டவுன் வந்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரோல். இப்போ எனக்கு தெரிஞ்ச அவரோட ரோல் வந்து என்னன்னா, ஜஸ்ட் கோ ஃபார் லைக் டேஷஸ். ஓகேங்களா? அப்படி இல்லாம யூ பிளே தட் லைக் மிடில் ரோல் இல்லைங்களா? டிஃபெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் லூஸ் பால்ஸ் அடி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆனா தென் ஒன்லி ப்ராப்ளி வி வில் நோ அவங்களுக்கு உண்மையிலே ரியல் ஸ்கில்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா அவங்க கிட்ட ஷார்ட்ஸ் இருக்கு. த அதர் பார்ட் ஆஃப் த கேம் தான் வந்து அவங்க கிட்ட இல்லை. ஸோ அகைன் நம்ம பேசணும் இல்லைங்களா, ஸ்டார்க்கு வந்து அந்த டயத்தில் அப்பதான் பவுலிங் போட வர்றாரு. ஹாரி ப்ரூக் வந்து அவரை வந்து மட்டும் சீ த்ரூ பண்ணிட்டா இந்தியா, டு பி ஃப்ராங்க், ஆஸ்திரேலியா பவுலிங் நம்ம பேசலாம். ஆனால் ஆஸ்திரேலியா பவுலிங் வந்து நாட் தட் லைக் என்ன சொல்றது, அடிக்கவே முடியாது, ரன்னே ஸ்கோர் பண்ண முடியாது. ஹாரி ப்ரூக் ஸ்கில்ஸுக்கு வந்து அவரால் எடுத்திருக்க முடியும். ஓகேங்களா? இட்ஸ் யூசிங் தட் லைக் என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜி இல்லை வந்து அந்த ஸ்மால் திங்ஸ் இன் டெஸ்ட் மேட்ச் வந்து அவங்க அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. நான் அவங்க கிட்ட திரும்ப யூஸ் பண்ற ஒரே வேர்டு என்ன தெரியுமா? இங்கிலாந்து இஸ் ஒன் டைமென்ஷனல். ஒன் டைமென்ஷனலா இருந்துட்டு யூ வில் ஷோ
ஷோ ஹீரோயிக்ஸ், ஓகேங்களா. ஆனா உங்களால வந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போறது வந்து கஷ்டம். ஏன்னா யூ நீட் டு சேஞ்ச் கியர்ஸ். ஈவன் நம்ம கார் டிரைவ் பண்றப்ப கியர் சேஞ்ச் பண்ணோம்னா 5ல போக முடியுமா? முடியாது. அந்த இது இல்லாம இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்கிலாந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அதான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், கரெக்டா. ஸோ ரூட் வந்து கூட யாராவது ஒரு ஆள் இன்னொரு ஆள் நின்றுருந்தா 500 ஆன் த கார்ட்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த சைடு இவ்வளவு காமெடி ஆஃப் எரர்ஸ் நடந்துக்கிட்டு இருந்தாலுமே அந்த சைடு ரூட்டோட ஒரு இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷமாவது பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஆடினார். அவரோட வந்து ஸ்ட்ரைட் டிரைவாக இருக்கட்டும், அவர் அடிக்கிற வந்து அந்த ஆன் டிரைவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக ஆடினார். அண்ட் ஐ திங்க் அவர் பண்ண ரியாக்ஷன் சம்ஸ் இட் அப். லைக் 100 தானே அப்படின்ற ஜஸ்ட் மாதிரி அனதர் பண்ணாரு. 100. ஸோ அது வந்து சம்ஸ் இட் அப். ஐ திங்க் அவர் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு கோட், அது வந்து அன்டவுட்டட்லி இது. அண்ட் அவர் வந்து 100 அடிக்காமல் 98லையோ 95லையோ அவுட் ஆயிருந்தாலுமே ஐ ஸ்டில் திங்க் தட் ஹீ டிசர்வ் தட் 100 அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக ஆடினார். எஸ்பெஷலி ஆன் தி அதர் சைடு இப்படி ஒரு ரெக்லஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது அவர் அந்த சைடு வந்து ஒரு எண்டை சூப்பராக பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக டேக்கிள் பண்ணி ஆடினார். ஆமா, என்னோட வியூமே என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கொஞ்சம் அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளூவன்சி, அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது, பிளேயிங் க்ளோஸ் டு த பேடு, பிளேயிங் லேட்டு, அந்த இது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. நிறைய ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ், ஆன் டிரைவ்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு என்ன அதான் அவரோட ஆங்கிள் இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, டேய் நான் ஒருத்தவன் இங்க விளையாண்டுகிட்டு இருக்கேன், கூட யாராவது நில்லுங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஒரு இன்னிங்ஸ் இப்படி விளையாண்டு 130 ரன் அடிக்க முடியும்னு அவர் காட்டுறாரு. அதை யாருமே பார்க்க மாட்டாங்களா அந்த டீம்ல? இல்ல அதுதான் நான் வந்து அதானே சொல்றேன். நீங்க நான் சீனியர் பிளேயர்ட்ட உள்காட்டுறேன். வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஹாரி ப்ரூக்கும் ரூட்டும் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த இது வரைக்குமே மேட்ச் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருந்தது. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா வேறு க்ளூலெஸ். ஏன்னா வந்து ஸ்டார்க் அந்த சைடு வந்து டயர்ட் ஆகிட்டாரு. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க வந்து பொறுமையாக அந்த ஒரு செஷனை வந்து கோத்ரூ பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 30-40 ரன்னு மட்டும் அடித்து கோத்ரூ பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ திங்க் தே வில் ஹாவ் தி அப்பர் ஹேண்ட். அதுக்கப்புறமா வந்து மேபி அவங்களோட டயர்ட் லெக்ஸ் பவுலர்ஸை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட வந்து கோ ஃபார் த ஷார்ட்ஸ் அப்படி போயிருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த அதாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஒன் டைமென்ஷன் இதுன்னு, எனக்கு அது கரெக்டான வேர்டு வந்து என்னென்னா அவங்களோட விஷன் டுவர்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் இல்லை வந்து பிளேயிங் கிரிக்கெட்டே வந்து ஆக்சுவலாக வந்து தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து என்னென்னா இதுதான் விஷன், இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், எங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகிடும், எந்த ஆப்போனண்ட்னாலும் ஒர்க் அவுட் ஆகிடும், எந்த லொக்கேஷன்னாலும் ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா நாங்கள் வந்து இதுதான் பண்ண போகிறோம், இது வந்து ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல், ஒரே மருந்து எல்லாருக்கும். அதேதான் ஐ வில் நாட் அடாப்ட் டு தி சிச்சுவேஷன். அதேதான் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் மேபி வந்து இங்கே வந்து லீட்ஸில் ஹெட்டிங்லியில் வந்து கட்டாந்தரையை கொடுத்துட்டு அதில் வேணால் நீங்கள் வந்து 5 நாள் டெஸ்ட் மேட்ச் எடுத்து நீங்கள் உங்களோட அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே அது ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்துச்சு. கம்மிங் டு அதர் சைட், ஸ்டார்க் ஒன்ஸ் அகேன் ப்ரூவ்ட் லைக் அவர் என்ன மனுஷன் தானாப்பா. அதேதான் 37 வயசு ஆகுதுன்ற சான்ஸே இல்ல. 36-37 வயசு ஆக போகுது. சிங்கிள் ஹேண்டில். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்தது தவிர யாரும் அந்த அளவுக்கு பயங்கரமா அவருக்கு சப்போர்ட் பண்ணிடல. ஆனா அவர் சிங்கிள் ஹேண்டட்லி. ஆமா ஆமா, அவர் எவ்வளவு 6-4 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5-4. ஓகே, சான்ஸே இல்ல. அவர் எப்படி ஒரே ஆளு வந்து கம்மின்ஸ் ஹேசல்வுட் இல்லாம பயங்கரம் 6 for 75. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ரியலி ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வாஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். ஏன்னா 350 கிட்ட வந்துட்டாங்க, கரெக்டா 330 கிட்ட வந்துட்டாங்க. அந்நேரம் வந்து அவர் வந்து அந்த இது ஃபுல்லா இதா இல்லாம இங்கிலாந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பரா பேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் அகைன் லைக் எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரிஞ்சு 334 இஸ் நாட் அ பேட் ஸ்கோர். It's not going to be a great winning score, but you can still, like, if you play like session by session really well in the next 3-4 session, you can still win this match அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்கோர் நான் பார்த்தேன் நான். ஏன்னா அந்த கடைசியில வந்து ஆர்ச்சரும் அந்த ரூட்டும் வந்து ஒரு குயிக் 50-60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். அது வந்து ஆக்சுவலி ஹெல்ப் டு இங்கிலாந்து இன் கெட்டிங் த மொமெண்டம் டுவர்ட்ஸ் தெம். ஸோ ஐ திங்க் அந்த டயத்தில் நான் என்ன யோசிச்சேன்னா, இட் வாஸ் லைக் அ பேலன்ஸ்டு ஸ்கோரு. மேபி கொஞ்சம் ஷார்ட்டு, பட் இட் வாஸ் ஸ்டில் ரீசனபிள் ஸ்கோருங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பவுலிங்லையும் இப்படி போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க சொல்லுங்க பவுலிங் பத்தி. அது என்ன அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டாட் சொன்னேன் தெரியுமா ப்ரிவியூல, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லென்த்ல வந்து போடுறதா அவங்களோட நேச்சுரல் லென்த்தா இருக்கு, இந்த பிச்சுக்கு கரெக்டா இருக்குன்னு. அப்படியே நான் அந்த ஸ்டாட்ஸுக்கு ஆப்போசிட்டா போட்டிருக்காங்க. எல்லாமே ஷார்ட்டா. அது ஏன் ஸ்ட்ராட்டஜி மாத்தினாங்கன்னு தெரியல. நீங்க அந்த இது பாத்தீங்கன்னா அவர் வெதரால்டு, ஸ்மித்து, இல்ல எல்லாருமே அப்பர் கட்டு, கட் ஷாட், அப்ப அவ்வளோ கட் ஷாட் அதெல்லாம் பிளே பண்றாங்க அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன அர்த்தம், நீங்க ரொம்ப ஷார்ட்டா போடுறீங்க. ஆஸ்திரேலியால பிரச்சனை என்ன தெரியுமா, பவுன்ஸ் சூப்பரா இருக்கும். நீங்க அதை பார்த்தோன்னே ஒரு எனர்ஜி வந்து ஓகே நம்ம நல்லா பவுன்ஸா போடலாம் அப்படி எப்படின்னு போட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க, அடி வெளுத்துருவாங்க. அதே தான் நடந்தது முதல்ல அதுதான் இருந்து. அழுத்தம் பண்ணிருக்காங்க. ஒரு வெரி லைக் என்ன சொல்றது, பவுலிங் ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியே இல்லை. அவர் பேரும் பிரைடன் கார்ஸா, அவரெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. எஸ். ஆமா 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 ஆமா. நோ ஆன்சர். பவுலிங் அதுக்கு என்ன வாஸ் வெரி என்ன டிசப்பாயிண்டிங். பண்றதுன்னு தெரியல. பென் ஸ்ட்ரோக்ஸும் வந்து லைன் அண்ட் லென்த்லாம் எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் சரியில்லை, செகண்ட் ஸ்பெல்லில் கொஞ்சம் பிடிச்சி இழுத்தாரு. பட் ஆனால் தே ஆர் லைக் ஃப்ளையிங். அதுதான் வந்து ஸ்கோர்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நான் வந்து 5 மட்டும் எடுக்க மாட்டேன், பேட்டிங்லேயும் வந்து செம்மடி அடிப்பேன் அப்படின்னு ஸ்டார்க்கு வந்து திருப்பி டவுன் தி ஆர்டரில் வந்தும் பொலன்னு பொழந்தாரு. இவங்களுக்கு ஆன்சரே இல்லை. அப்புறம் அந்த 5 ட்ராப் கேட்சை பற்றி பேசுங்க. இல்ல நம்ம இந்த அதான் அதுக்கு நிலமையில முன்னாடி அந்த லைன் அண்ட் லென்த்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 3 for 33 when England bowled hitting the stumps with an average of 11. ரிமைனிங் வந்து 3 for 298. நம்ம இது வந்து எண்ட் ஆஃப் டே 2 நினைக்கிறேன். 3 for 298 at an average of 99.3. ஸோ ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப், அதாவது ஸ்டெம்பை ஹிட் பண்ற மாதிரி நீங்க ஃபோர்த் ஸ்டெம்ப், ஃபிஃப்த் ஸ்டெம்ப், அந்த ஸ்டெம்ப் அந்த தேர்ட் ஸ்டெம்ப்ல வந்து போட்டு ஆஃப் ஸ்டெம்ப்ல போட்டிருந்தீங்கனாலே நிறைய விக்கெட்ஸ் வந்திருக்கும். அதான் அந்த ஸ்டாட்ஸ் கிளியரா சொல்லுது பாருங்க. ஸ்டெம்ஸ் ஹிட் ஆனா 3 for 33. புரியுது. ஸோ அது 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 வந்து அவங்க லேர்ன் பண்ணியிருக்கணும், பண்ணல. அதுக்கப்புறம் அகைன் பிஃபோர் கோயிங் இன் டு த டிராப் கேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எல்லாருமே காட் குட் ஸ்டார்ட்ஸ். தேர் வேர் லைக் கண்டினியூஸ் பார்ட்னர்ஷிப், எல்லாருமே டபுள் டிஜிட். இவர் வெதரால் வந்து 72, லபுஷன் 65, ஸ்மித் 60, கேரி 60, ஸ்டார்க் 77. பேசிக்கா த்ரூ அவுட் தேர் 11 அவங்களுக்கு வந்து ரன்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்தது. அவங்களுமே வந்து செஞ்சுரி யாரும் அடிக்கல, ஓகேங்களா? பட் எல்லாருமே இவ்வளோ ஆவரேஜா எடுத்துட்டனால வந்து அது வந்து ஒரு மாதிரி ஓவர் ஷேடா ஆயிடுச்சு. ஏன்னா நான் திரும்பியும் சொல்றேன், அவங்க ஆஸ்திரேலியன் பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்குங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஃபுல் அக்ரிமெண்ட் இல்லை. மேபி நல்லா பவுலிங் போட்டா எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதனால அவங்க சைடில் வந்து எனக்கு தெரிஞ்சு தே டிட் தேர் பார்ட். ஒரே ஒரு இது வந்து ஸ்டில் எல்லாரும் இன்னும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நேற்று காலையில தானே இது ஸ்டார்க் அடிச்சது கரெக்டாமா. நேற்று காலையில வந்து வந்த உடனே வந்து தேவர் ரெடி டு டிஃபெண்ட். ஏன்னா அவங்க வந்து கிளியரா என்ன ஸ்ட்ராட்டஜினா, அந்த ட்வைலைட் பீரியடுக்குள்ள போறப்ப இல்ல நைட்டுக்குள்ள போறப்ப அவங்களுக்கு நியூ பால் வேணுன்றதுக்காண்டி எவ்வளவு தூரம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டிலே பண்றோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி தேவர் ரெடி டு டிஃபெண்ட். அதுக்கப்புறம் ஸ்டார்க்குக்கும் ரன் வந்துட்டனால இட் செட் பர்ஃபெக்ட்லி ஃபார் தம். இன்ஃபேக்ட் அவங்க நியூ பால்ல ரொம்ப விக்கெட்ஸ் எடுக்காட்டினாலுமே வந்து அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ணி விளையாண்டாங்க. இது இங்கிலாந்து விளையாண்டுருப்பாங்க வாய்ப்பே இல்லை. அதான் ஓகே. அடுத்து கம்மிங் பேக் டு த கேட்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 5 கேட்ச் டிராப்டு. டோட்டலா அந்த ஒரு இதுல வந்து 5 கேட்ச் நீங்க ஆஸ்திரேலியாக்கு எடுத்து விட்டுட்டுலாம் வாய்ப்பே கிடையாது சார். அதான் நான் திரும்ப 511 இஸ் நாட் த ரைட் ஸ்கோர். அதுல வந்து 350க்குள்ள அவங்களை ஆல் அவுட் ஆக்கியிருக்கணும். நீங்க ப்ராப்பரா கேட்ச் பிடிச்சிருந்தீங்கனாலே 350 தான். அது அதான் அது பிங்க் பாலா இல்ல அவங்க ப்ரிப்பரேஷனா இல்ல அவங்க ப்ரெஷர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் 5 கேட்ச் ஆர் 6 கேட்சஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இஸ் க்ளோஸ் டு அடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு லைக் இந்த மேட்ச் போச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டக்கெட்டும் வந்து கிராலியும் வந்து அப்படின்னு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தே டிட் வாட் தே ஆர் நோன் டு டூ. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த லாஜிக் தான் புரியல. நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா ஸ்டார்ட், ஐ திங்க் 10 ஓவருக்கா 50 என்னமோ வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கன்சால்டேட் பண்ணணும்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ யூ புட் த பவுலர்ஸ் ஆஃப், ஓகேங்களா? அந்த லேக்கர் அது ஒரு இதாகிற வரைக்கும் வந்து பால் கொஞ்சம் வந்து முதல்ல ஸ்விங் ஆகாது, மூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் யூஸ் யுவர் பிரெயின், இல்லைங்களா? நீங்கள் அகைன் ஐ வில் யூஸ் ஒலி பாப்ஸ் விக்கெட், ஓகேங்களா? நீங்கள் அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லிப்புக்கு மேல ஒரு எட்ஜ் போச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கவர்ல வந்து ஒரு கேட்ச் ஜஸ்ட் தள்ளி போயிருக்கும். ஆமா, 2 இதெல்லாம் நடக்குதுன்னா அஸ் அ பிளேயர் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ நம்ம வந்து ஏதோ லூஸா விளையாடுறோம், வி ஆர் நாட் டூயிங் இட். ஸோ நீங்க வந்து சில ஷாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சம் வந்து டைட்டா பிளே பண்ணணுங்கிறது பேசிக் கிரிக்கெட் சென்ஸ், இல்லைங்களா? இல்லவே இல்லை. ஹீஸ் டிரைவிங் ஆன் த ஆஸ்திரேலியாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதுதான் பேசிக்ஸ் நான் சொல்றேன், புரியுங்களா? அவருக்கு ஆல் த ஸ்கில்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா அவர் ரன்ஸ் எடுத்து காட்டியிருக்காரு. பட் அந்த இடத்துல யோசிக்கணும் கரெக்டா. ஓகே நமக்கு வந்து நிறைய எட்ஜா போகுது, வி ஆர் இன் டேஞ்சர் ஆஃப் லூசிங் அவர் விக்கெட். ஓகே ஜஸ்ட் ஸ்லோ இட் டவுன், ஓகேங்களா? ஒரு பவுலரை வந்து சீ த்ரூ தேர் ஸ்பெல். அதுக்கப்புறம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கரெக்டா, தென் ஹீ கேன் ஸ்கோர் ஃப்ரீலி, ஹேஸ் ஆல் த ஷாட்ஸ், இல்லைங்களா? அதுதான் மிஸ் பண்ணாங்க. அவர் ஜாக் ராலியுமே வந்து
ஐ வில் பிளே லைக் ஆமாம் திஸ் ஆமாம். அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரே பாசிட்டிவ் என்னன்னா பென் ஸ்டோக்ஸும் வில் ஜாக்ஸும் அட்லீஸ்ட் இந்த மானத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லுவோம்ல, மானத்தை காப்பாத்துறதுக்காண்டி அட்லீஸ்ட் தே ஷோட் கேரக்டர் டுடே. காலைல வந்தவொடனே அவுட் ஆகி ரொம்ப கேவலமா இல்லாம அட்லீஸ்ட் தே ஹேட் லைக் பார்ட்னர்ஷிப் ஆஃப் அரௌண்ட் 96 நம்ம வந்து எடுத்திருந்தாங்க. லீடும் வந்துச்சு. அட்லீஸ்ட் என்ன சொல்றது, ரொம்ப என்ன சொல் இன்னிங்ஸ் டிஃபெக்ட் அசிங்கமா இல்லாம அட்லீஸ்ட் தே ஆஸ்ட் இங்க ஆஸ்திரேலியா டு சேஸ் டவுன் சம் ஸ்கோர். ஓகே, அதை வந்து இவங்க வந்து 60லாம் ஒரு ஸ்கோரே இல்லை அப்படி, ஐ மீன் ஸ்கோர் இல்லை தான், அதனால் வந்து அதே மாதிரி முடிச்சிட்டாங்க. ஓவராலாக வந்து ஆனா அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால பவுலிங் அட்லீஸ்ட் இந்த வட்டம் ஸ்டாருக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுக்காட்டினாலும் வேற ஒருத்தர் ஸ்டெப் இன் பண்ணிட்டாரு. நசர் எடுத்திருந்தாரு. ஆமாம், ஆமா நெசர் ரெண்டாம் எடுத்தாரு. இன்னிங்ஸில் நசர் வந்து field பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அதெல்லாம் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நீங்க அதான் நம்ம இங்கிலாண்டை பத்தி ஆமாம் நிறைய மேம், பேசுறோம். உங்கள் ஃபீல்டை பற்றி சொல்லுங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஐயோ லாபர்சன் அலெக்ஸ் வந்து கேரி ஒரு எல்லாம் வந்து விங்கர் அவர் பிடிக்கிறாரு, என்னப்பா ஸ்டீவ் அலெக்ஸ் ஸ்மித் ஒரு கேரியும் பிளைண்டர் பிடிக்கிறாரு. ஆமா அலெக்ஸ் கேரி அலெக்ஸ் ஸ்டீவ் கேரி யோசிச்சு ஸ்மித் பாருங்களேன். சான்ஸே கிடையாது. எப்படி தேவர் லைக் அந்த கன் டீம் மாதிரி ப்ளே பண்ணாங்க. ஓகேங்களா, அவர் ஸ்டீவ் ஸ்மித்தோட அந்த ஸ்லிப் கேட்ச் வந்து அப்படியே டக்குன்னு ஸ்லிப் விடுறாரு, கேட்ச் கையில விழுது. ஃப்ரேம்லேயே கிடையாது, கை மட்டும் உள்ள வருது. அப்பா அலெக்ஸ் கேரி வந்து அதான் ரியாக்ஷன் நமக்கு வந்து தெரியல. அவர் வந்து ஆனா பயங்கரமா கீப்பிங் பண்றாரு. நீங்க ஸ்டோக்ஸ் கேட்ச் பாத்தீங்களா, அது ஓரளவுக்கு நல்லா ஃபுல் ஸ்பீட்ல வருது, அதான் நான் லைட்டா சொன்னேன் ஃபர்ஸ்ட் டீவியேஷன் இன்னிங்ஸ்ல டக்குன்னு சொன்னேன் பிடிச்சிக்கிறாரு. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஓடி இன்னிங்ஸ்ல போய் சொன்னேன் பின்னாடி பார்த்தீங்களா, பிடிச்ச அலெக்ஸ் கேட்ச் கேரி. இதுன்னு, அதெல்லாம் ஒரு அதெல்லாம் பயங்கரம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அத்லட்டிசம். ஆமா ஆமா ஸ்மித்துமே வந்து தே ஏதோ டிசர்வ் டு பி க்ளோஸ் டு இல்ல சொல்லுங்க. இல்லை தே டிசர்வ் டு பி ஹியர் இன் வின்னிங் சைடு. அதே மாதிரி தான் இருந்தாங்க. 2-0 முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு டான் பிராட்மேன் மட்டும்தான் இது வரைக்கும் 2-0ன்னு போய் அதுக்கப்புறமா ஜெயிச்சு அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த ஆஷஸ் வந்து இங்கிலாந்துக்கு வரும் அப்படின்லாம் நான் நினைக்கல. எனக்கு ஒரே ஒரு ஐ பிளேயரை திங்க் பத்தி இங்கிலாந்து கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க கிட்ட. ஜேமி ஸ்மித் என்னாச்சு? கேட்ச் விடுறாரு, ரன்ஸ் வரல, ஃபர்ஸ்ட் கேம் ஃபார் பாலே ஹிம் தெரியல. இல்லைங்களா. ஹி இஸ் அண்டர் ட்ரிமண்டஸ் ப்ரெஷர். ஏன்னா ஹி இஸ் லைக் வெரி நியூ டு த இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4, ரெண்டாவது இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4, ஃபர்ஸ்ட் இல்லை இன்னிங்ஸ் ஆக்சுவலாக டக்குன்னு அவர் வந்து இன்னும் ஒரு பால் கூட வந்து ஆக்சுவலாக மீட் பண்ணல சென்டர் ஆஃப் த பேட்டில் அவர் இந்த இதில். ஸோ அதுதான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பார்ப்போம். ஐ மீன் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் ஃப்ளாஸ் இருக்கக்கூடாது, பட் ஆனால் மென்டலி ஐ திங்க் ஏதோ வந்து அவர் கிளியராக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எந்த சுச்சுவேஷனில் என்ன ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து தான் வரணும். ஸோ தட் பீயிங் செட், அகேன் இங்கிலீஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் ஆனால் ஓவராலாக ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஆஸ்திரேலியா விளையாடினதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் வந்து ஒரு கன் டீம் எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாண்டாங்க. தேர்டு மேட்ச்சு நடக்க போகுது. அந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ, இங்கிலாந்து வந்து அதில் வந்து என்னெல்லாம் பண்ணணும், ஆனால் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பேசலாம். ஆமா அகெயின் என்னோட இங்கிலீஷ் ஃபியூ ஃபேன்ஸ் குயிக் எல்லாத்துக்கும் சம்மரி ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச் நான் குயிக்காக சொல்லிடுறேன். இங்கிலாந்துக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னன்னா ஸ்மித் வந்து இஸ் வெரி ஆக்டிவ். ஸ்டீவ் ஸ்மித் ஓகேங்களா, அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஹி காட் சம் எனர்ஜி பேக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி காட் ரன்ஸ் விச் இஸ் நாட் குட் ஃபார் இங்கிலாந்து. ஓகேங்களா, அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வந்து தே கோ பேக் டு தேர் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து ஆஸ்திரேலியால என்னால் பார்க்க முடியுது. அது வந்து பூஸ்ட் பண்றதுக்கு பேட் கமின்ஸ் வேற தேர்டு மேட்சுக்கு வந்துருவாரு. ஸோ இங்கிலாந்து பேசிக்கா நான் இது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே டு டிஃபெண்ட் பால்ஸ் ஈவன் ஃபார் லாங்கர் பீரியட். ஆமாம். இட்ஸ் ஓகே டு see through some spells. ஓகேங்களா, இட் இஸ் ஓகே டு டயர் த பவுலர்ஸ் அண்ட் தென் ஸ்கோர் ரன்ஸ். ஓகேங்களா, ODI T20 மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாட முடியாது. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த கேம் அண்ட் கம் அப் வித் குட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூட் இட் வெல். ஓகே அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி லைக் தே வில் கம்பீட். நான் வந்து வின் பண்ணணும்னு சொல்லலை, கொஞ்சம் கம்பீட் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து போராட வைங்க. அவங்க ரொம்ப ஜெயிக்கிறதுக்கு வந்து கஷ்டம், கொஞ்சம் போராட வைங்க. ரொம்ப ஸோ கஷ்டம். பார்ப்போம். தட்ஸ் ஆல் லைக் வி ஆல் எக்ஸ்பெக்ட். ஓகே, தட் பீயிங் சைட் ஆஷஸ் வந்து இதோட முடியுது. இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த T20 சீரீஸை பற்றி ஃபஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிக்கணும், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். அண்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.